வணக்கம் கோமதிக்கா. வணக்கம் அக்கா, ஃபெமினைன் நாப்கினுக்கும் மற்ற நாப்கினும் நம்ம பயன்படுத்துறதுக்கும் இல்ல வித்தியாசம் என்ன? நீங்க ஃபெமினைன் நாப்கின் ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு இருக்கீங்க, உங்க கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா அது மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன். நான் பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடந்த 23 வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 23 வருஷத்துல இப்ப கடந்த 3 வருடங்கள் தான் நான் அந்த பீரியட்ஸ் பெயின் அப்படிங்கறதுல விஷயத்துல இருந்து வெளியே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, அச்சோ அடுத்த வாரம் பீரியட்ஸ் வரப்போகுதுன்னா கூட இந்த வாரமே எனக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும். எனக்குன்னு இல்ல, இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த விஷயம் இருக்கு. கண்டிப்பா பிள்ளைங்கிட்ட போய் பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களோட தாட் என்னவா இருக்கும்? நமக்கு முதுகு வலிக்குமே, வயிறு வலிக்குமே, டென்ஷனா இருக்குமே. இப்ப நானே என்ன நினைப்பேன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு லீவு கொடுக்க மாட்டாங்களா, அதுவும் சம்பளத்தோட கொடுங்க லீவு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்லாம் நமக்கு தோணும். சோ அப்ப நான் நினைப்பேன், பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை மட்டும்தானே நினைக்கிறோம். ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல முதல்ல நம்ம பீரியட்ஸை ஃபேஸ் பண்ணும்போது, பூப்பெய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளோட எல்லா சொந்தக்காரங்களுமே அதை ஒரு பெரிய ஃபங்க்ஷனா தானே செலிப்ரேட் பண்ணாங்க. பெரியவங்க எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும்ல. இவ்வளோ வலி வேதனை கொடுக்கக்கூடியத ஏன் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணணும்? நம்ம தான் அதை தப்பா மைண்ட்ல எடுத்துட்டு இருக்கோங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுது. சரிங்களா? அதை தாண்டி நான் மத்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது எனக்கு பீரியட்ஸ் டைம் ஒரு ரொம்ப கஷ்டமா தொந்தரவாவே தான் இருந்துச்சு. என்னைக்கு இந்த ஃபெமினைன்ங்கிறத ஒண்ண பயன்படுத்த ஆரம்பிச்சனோ அப்பதான் இந்த பீரியட்ஸ நான் பாக்குற விதமே மாறுச்சு. அதுவும் ஃபெமினைன்ல அப்சல்யூட்லி சொல்லியே ஆகணும், கம்ஃபர்டபுள் அப்படிங்கறத முதல்ல நான் இந்த நாப்கின்ல தான் ஃபீல் பண்ணேன். சூப்பர். வேற ஃபெமினைன் நாப்கினை பத்தி நீங்க வேற என்ன கருத்துக்கள் நீங்க சொல்லுவீங்க? எதனால அதை நீங்க சூஸ் பண்ணி உங்களோட பீரியட்ஸ் கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னு சொல்றீங்க, அதுல வேற என்ன பயன்களை நீங்க உணர்ந்திருக்கீங்க? வேற என்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீரியட்ஸ் டைம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹீட் ஜெனரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உடம்பே ஹீட்டா இருக்கும். அதை நம்ம நாப்கின் வைக்கக்கூடிய அந்த இன்னர் பார்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி பயங்கர ஒரு இச்சிங் இரிட்டேஷனோட இருக்கும். அந்த இச்சிங் இரிட்டேஷன்ங்கிற விஷயத்த தகர்த்து எறிஞ்சது இதுதான். அதை தாண்டி இன்னைக்கு நான் ஃபெமினைனா என் கடையிலே வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வலிங்கிற ஒண்ண நாப்கின் மாத்துமா அப்படின்னா கண்டிப்பா மாத்துங்க, ஃபெமினைன் மாத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தரமா எனக்கு அடிச்சு சொன்னது இந்த நாப்கின். இந்த நாப்கின் யூஸ் பண்ற வரைக்கும் இந்த வலி நம்மளோட மெனோபாஸ் வரைக்கும் இருந்தே ஆகும் அப்படின்னு தான் என் மனசுல இருந்துச்சு. நீ அவ்வளவு நாளா கஷ்டப்பட வேண்டாம், என்னைய யூஸ் பண்ணு, நான் உடனே மாத்தி காட்டுறேன்னு சொல்லி எனக்கு மாத்தி காணிச்ச ஒரு நாப்கின் தான் நம்ம ஃபெமினைன். மற்ற நாப்கின்ல உள்ளதுக்கும் நம்ம ஃபெமினைன்லயும் அந்த தர சான்றிதழ்களை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? தர சான்றிதழுமே பாத்தீங்கன்னா மத்த எந்த பிராண்ட்லயுமே அந்த தர சான்றிதழ்ங்கிறது பெரிய அளவு மென்ஷன் பண்ணல. ஆனா ஃபெமினைனை பொறுத்த வரைக்கும் அந்த பேக்கிங்ல அவ்வளோ அழகா அவ்வளோ டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன இருக்கு, எத்தனை லேயர் இருக்கு, என்னென்ன டெக்னாலஜி அட்வான்ஸ்டு இருக்கு, இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. தரச்சான்றிதழ்ல 3 தரச்சான்றிதழ் இது இருக்கு. ISO. இன்னைக்கு தரச்சான்றிதழ் அப்படின்னாலே எல்லாத்துக்கும், படிச்சவங்கல இருந்து படிக்காதவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு தரச்சான்றிதழ் ISO நம்ம ஃபெமினைன்ல இருக்கு. அதை தாண்டி FDA சர்டிபிகேட் இருக்கு, ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ்க்கான சர்டிபிகேட். சோ இது மெடிக்கல் பர்பஸ்ங்கிறதுனால அந்த சர்டிபிகேட் இதுக்கு இருக்கு. 3வது CE சர்டிபிகேட். இந்த CE சர்டிபிகேட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருளை யூஸ் பண்றதுனால, யூஸ் பண்ணிட்டு நம்ம தூர போட்டதுக்கு அப்புறம் கூட இந்த பொருள்னால மண்ணுக்கோ இல்ல மனுஷனுக்கோ இல்ல எந்த ஒரு உயிருக்கோ புல் பூண்டுக்கோ எதுக்குமே அது தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிற பட்சத்துல கொடுக்கப்படுற சர்டிபிகேட் தான் CE சர்டிபிகேட். சோ ஃபெமினைனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சர்டிபிகேட்டும் இருக்கு, தாராளமா யூஸ் பண்ணலாம். ஃபெமினைன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபெமினைனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 75ல வந்துருது. ஃபெமினைனே எனக்கு தெரியாது, ஃபெமினைன் எப்படி இருக்கும், நான் அதை ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா அந்த ட்ரையல் பேக் எடுத்துக்கலாம். 75 ரூபாய் தான். இதுல யூஸ் பண்ணிட்டு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க, எனக்கு இந்த சைஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த சைஸ் ஓகே அப்படின்னா தென் இதே இதுல பிக் சைஸ் இருக்கு, 2 மந்த்க்கான பேக்கிங் இருக்கு, அந்த பேக்கிங் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொன்னு, இன்னைக்கு பீரியட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துணியா இருக்கட்டும் இல்ல நாப்கினா இருக்கட்டும் 2 to 4 மணி நேரத்துக்குள்ள மாத்தணுங்கிறது டாக்டரோட சஜஷன். இப்ப 2 to 4 மணி நேரத்துக்குள்ள நம்மளால மாத்த முடியுமானா கண்டிப்பா கிடையாது. பிசிக்கலாவும் முடியாது, கமர்ஷியலாவும் முடியாது. பிசிக்கலா ஏன் முடியாது அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு மாத்துறேன்,
அகைன் 12 மணி 2 மணி 4 மணி இப்படி அலாரம் வச்சு எந்திரிச்சு நான் மாத்தினேன்னா அன்னைக்கு எனக்கான தூக்கம் இருக்காது. இதை தாண்டி என் உடம்புக்கு ஒரு நல்லது செய்யணும், சோ 2 மணி நேரத்துல கண்டிப்பா மாத்தியே தீரணும், நான் ரிஸ்க் எடுத்து ஒரு 6 நாள் மாத்திட்டேன் அப்படின்னா கண்டிப்பா 7வது நாள் ஐசியூல தான் இருப்பேன். ஏன்னா இந்த 6 நாள் தூக்கம் எனக்கு தொலைஞ்சிரும். தூக்கங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தூங்கி எந்திரிச்சாதான், அது செல்போனுக்கு எப்படி நம்ம பேட்டரி சார்ஜ் ஏத்துறோம் அதே மாதிரிதான் நம்ம தூங்கி எந்திக்கும் போதுதான் அன்னைக்கு நம்ம உடம்புல பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாமே அந்த தூக்கங்கிறது சரி பண்ணும். அது நம்ம உடம்ப ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம். செகண்ட், அது எனர்ஜி ஏத்தக்கூடிய டைம். நம்ம நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் போதுதான் மன கழிவுகளும் உடல் கழிவுகளும் நம்ம உடம்பு விட்டு வெளியே போகும். சோ 2 மணி நேரத்துல மாத்துறதுங்கிறது முடியாத விஷயம். அப்போ அதிகபட்சம் 2 to 4 மணி நேரத்துக்குள்ளேயாவது மாத்திருக்கணும். இப்ப நான் வேலைக்கு போறேன், நான் கடையில இருக்கேன், இந்த மாதிரி கடையில இருக்கேன், இல்ல வேலைக்கு போறேன், ஸ்கூல்ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு பாத்ரூம்ங்கிற ஒரு விஷயம் கரெக்டா கிடைக்குமா? சோ அந்நாட்கள்ல நான் பீரியட்ஸ் நாட்கள்ல என்னோட நாப்கினை மாத்தணுங்கிறது அந்த 2 to 4 மணி நேரத்துக்குள்ள மாத்த முடியுமான்னா கண்டிப்பா கேள்விக்குறிதான். சோ அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷனா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் ஃபெமினைனா. ஏன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க படிக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காகவும் எல்லா பெண்மணிகளோட உடல் நலனை பேணி பாதுகாக்கவும் தயாரிக்கப்பட்டதுதான் இது. இந்த நாப்கினை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் கூட இதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இன்னைக்கு செகண்ட் டே தேர்ட் டே ஃப்ளோ கொஞ்சம் அதிகமா இருக்கும், நான் அடிஷனலா இன்னொன்னு மாத்திக்கிறேன் அப்படின்னா தாராளமா மாத்திக்கலாம். அது உங்களுக்கு டபுள் ப்ரொடெக்டிவ் தான். மாத்த முடியாத சமயங்கள்ல, பாத்ரூம் கிடைக்காத சமயங்கள்ல கூட இதால ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு எந்த வித கெடுதலும் பண்ணாம உங்களை ப்ரொடெக்டிவா பாதுகாக்க முடியும். அதுதான் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட். சோ இப்போ நான் மத்த எந்த நாப்கின் நான் யூஸ் பண்ணாலுமே 4 to 6 நாப்கின் நான் ஒரு நாளைக்கு மாத்தணும். குறைஞ்சது 4ன்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த நாப்கின் அந்த 4 நாப்கின்க்கு ஈக்குவலா இந்த நாப்கின் ஒன்னே போதுமானது. அந்த அப்சர்வேஷனா இருக்கட்டும், அந்த நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற சிஸ்டமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மத்த நாப்கின் 4 கூட இதை ஒன்ன கம்பேர் பண்ணிக்கலாம். அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல 3 நாப்கின் இருக்கு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 320 mm. இது 75 ரூபாய் தான். இதே இதுல நீங்க 280 mm எடுத்தீங்கன்னா 4 பீஸ் 75 தான். சோ அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா மத்த நாப்கினை விட இது ரேட்டும் ரொம்ப கம்மி தான். ஃபெமினைன் நாப்கினை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன். இப்ப இது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அத்தியாவசியமான ஒண்ணு. கண்டிப்பா ஃபெமினைனா நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சதுனால எல்லாரும் அடையணுங்கிறதுக்காக தான் என்னோட கடைகள்ல இந்த ஃபெமினைனா நான் மெயினா வச்சிருக்கேன். இந்த ஃபெமினைனா நான் வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஹெர்பல் நாப்கின் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களே வீட்டுல இருந்து தயாரிப்பாங்களா, அந்த மாதிரியான நாப்கின்லாம் நம்ம வாங்கி அதுல ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுல தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைனலைஸ்டா நம்ம கடைக்காக பர்ச்சேஸ் பண்ணதான் இந்த ஃபெமினைன். நன்றிக்கா, இவ்வளவு நேரம் பொறுமையா உங்களுடைய கேள்விக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.